ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நல்ல ஒரு சுலபமான ஸ்வீட் ரெசிபி, நல்ல ஒரு கேசரி ரெசிபி பார்க்கலாங்க. நல்லா கேசரி சாஃப்டாக மெத்துன்னு நல்லா நெய் மணக்க ஒரு ஹல்வா டெக்ஸ்டரில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி கேசரி பார்க்கலாம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால், நல்லா பைனாப்பிள் சேர்த்து அந்த பைனாப்பிள் ஃப்ரூட்டும் அந்த ஃப்ளேவரும் சேர்ந்து நல்ல ஒரு சூப்பரான பைனாப்பிள் கேசரி ரெசிபி பார்க்கலாங்க. இப்போ கேசரி செய்ய தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு நல்ல ரவை, நல்ல வெள்ளை ரவை ஒரு கப் எடுத்துருக்கிறேன். ஒரு கப் ரவையில் இப்போ கேசரி செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கேசரி செய்ய தேவையான தண்ணியை கொதிக்கிறதுக்கு வச்சிடலாம். ஒரு கப்பு ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். நல்லா மெத்துன்னு கேசரி சூப்பராக இருக்கும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப குளக்குளன்னு இல்லாமல். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நல்லா 2.5 டம்ளர் தண்ணியை கொதிக்கிறதுக்கு வச்சிடலாம். அடுத்தது ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சையை நல்லா வறுத்துக்கலாம். நெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நல்லா முந்திரி திராட்சையை சேர்த்திக்கலாம். ஒரு 15-20 முந்திரி, நல்லா ஒரு 15-20 திராட்சை சேர்த்து நல்லா நெய்யில் வறுத்து விடலாம். இந்த முந்திரியெல்லாம் நல்லா கொஞ்சம் செவக்க வறுவிடணும். அதே மாதிரி திராட்சை கொஞ்சம் உப்பலாக வரணும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதே நெய்யில் நம்ம ரவையை சேர்த்து வறுத்துக்கலாம். ஸ்டவ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரவை சேர்த்து நல்லா வறுத்து விடணும். நல்லா ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா ஒரு பக்கத்தில் இருந்து அப்படியே கிளறி விட்டு வறுத்து விடணும். கொஞ்சமாக கலர் மாதிரி நல்ல வாசனை வரும். அந்த ரவை அந்த நெய்யில் வறுத்த வாசனை சூப்பராக இருக்குங்க. நல்லா அந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரவையும் இங்கே வறுத்தாச்சு. ஸோ இதில் நல்லா அந்த கொதித்த தண்ணியை சேர்த்து விட்டுடலாம். இப்படி நெய்யில் வறுத்த ரவையில் கொதிக்கிற தண்ணியை சேர்த்தும்போது கட்டி தட்டாது, அதாவது அந்த உருண்டை விழுகாது. ஸோ நல்லா அதை கிளறி விட்டுட்டு இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்ச பைனாப்பிள் சேர்த்திக்கலாம். நல்லா 1 கப் அளவுக்கு பைனாப்பிள், அதுவும் இந்த ரவையோடு சேர்ந்து நல்லா வெந்து வரணும். அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஸ்வீட்னஸ், பைனாப்பிளோட ஸ்வீட்னஸும் அந்த ஃப்ளேவரும் அந்த ரவையில் நல்லா கலந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா அதெல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். இது ஏலக்காய் தூள் சர்க்கரையோடு பிடிச்சி வச்சது ஸ்வீட் ரெசிபீஸ்க்குன்னு. ஸோ அதுலேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி இப்போ எடுத்து சேர்த்திக்கிறேன். அதோட கொஞ்சமாக ஃபுட் கலர், கேசரி கலர் சேர்த்துறேன். எல்லோ கலர் கேசரி பவுடர் சேர்த்திக்கிறேன். ஆரஞ்சு கலர் விட இந்த பைனாப்பிள் கேசரிக்கு கொஞ்சம் எல்லோ கலர் கொஞ்சம் பிரைட்டாக நல்லாயிருக்கும். ஸோ அதை சேர்த்திக்கிறேன். இந்த மாதிரி கொலன்னு இருக்கிற ஸ்டேஜில் நம்ம அப்படியே சேர்த்தலாம். இல்லை கொஞ்சம் கெட்டியாகிடுச்சுன்னா கொஞ்சம் பாலில் அந்த கேசரி பவுடரை கலந்து விட்டு சேர்த்திக்கிட்டிங்கன்னா நல்லா எல்லா சைடும் நல்லா கலந்துக்கலாம். அப்புறம் நல்லா சர்க்கரை 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துறேன். 1 to 1.5 கப்பு சேர்த்திக்கலாம். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி. 1 கப்பு கரெக்டாக இருக்கும். 1.5 கப்பு சேர்த்தும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. சர்க்கரை சேர்த்து நம்ம கிளற ஆரம்பிக்கும்போது அந்த கேசரி நல்லா இலகி வரும். இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அது கெட்டியாயிடும். அந்த ஸ்டேஜில் நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 3-4 நிமிஷம் இப்படி வேகட்டும். அப்புறம் நல்லா மெத்துன்னு நம்மளுக்கு வெந்து வரும். நல்லா 3-4 நிமிஷம் கழித்து நல்லா அந்த ரவை வெந்துருச்சு. நல்லா அழகாக முத்து முத்தாக அந்த பைனாப்பிள் பீசஸும் அழகாக வெந்து நிற்குது அதில். அப்போ நல்லா நம்ம அந்த திராட்சை முந்திரி வறுத்ததை சேர்த்து நல்லா கிளறி விட்டு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் நெய் கடைசியாக விட்டு நல்லா சேர்ந்து எல்லாம் கிளறும்போது நல்லா சூப்பராக ஜம்முன்னு நம்மளுக்கு கேசரி ரெடி ஆயிரும். பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் அழகாக அப்படியே சுருண்டு திரண்டு வருது. ஸோ சூப்பரான கேசரி சும்மா அல்வா டெக்ஸ்டரில் சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. ஸோ சூப்பரான இந்த கேசரி ட்ரை பண்ணி பாருங்கள். பைனாப்பிள் கேசரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.